ஸ்டார். இது ஒரு தமிழ் லாங்குவேஜ் ரொமான்டிக் டிராமா ஃபிலிம். எலன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் ஆல்ரெடி பியார் பிரேமா காதல் படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இந்த ஃபிலிம்ல நார்மல் மிடில் கிளாஸ் பையன் எப்படியாச்சும் பெரிய ஆக்டர் ஆகணும்னு நினைக்கிறான். அதுக்காக அவன் என்னெல்லாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றான் அப்படிங்கறது இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துல கவின் கலை அப்படின்ற ரோல்ல நடிச்சிருக்காரு. லால் கலையோட அப்பாவா இந்த ஃபிலிம்ல பண்ணியிருக்காரு. கீதா கலிசம் கலையோட அம்மாவா இந்த ஃபிலிம்ல நடிச்சிருக்காங்க. ஆதித்தி பொகன்கர் ஜிமிக்கி அப்படின்ற ரோல்ல நடிச்சிருக்காங்க. பிரியட்டி முகுந்தம் மீரா மலைக்கொடி அப்படின்ற ரோல்ல பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலிம்க்கு சினிமோட்டோகிராஃபி எழில் அரசுக்கே பண்ணியிருக்காரு. எடிட்டிங் பிரதீப் பி ராகவ் பண்ணியிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ரைஸ் ஈஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சினி சித்ரா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. உயிர் தமிழுக்கு இது ஒரு பொலிட்டிக்கல் சோஷியல் டிராமா ஃபிலிம். இந்த படத்தை ஆதம் பவா டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலிம்ல அமீர் சுல்தான், சந்தினி, ஆனந்த்ராஜ், இமான் அனாஜி, ராஜசிமன், சரவண சக்தி, மகாநதி சங்கர், சுப்பிரமணியன் சிவா, ரவி வெங்கட்ராமன், ராஜ் கபூர் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. இந்த ஃபிலிம் ஒரு பொலிட்டீஷியன் பத்தின ஸ்டோரி. அரசியலுக்காக என்னெல்லாம் பண்றாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கு மியூசிக் வித்யாசாகர் கம்போஸ் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் அசோக் சார்லஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டண்ட் அசோக் பண்ணியிருக்காரு. மூன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலிமோட ட்ரெய்லர் நல்லா இருந்தது. நீங்க செக் பண்ணி பாருங்க. பாப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. இந்த படம் லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆயிருக்க வேண்டியது இப்போ போஸ்ட்பண்ட் ஆகிட்டே இருந்து. கிங்டம் ஆஃப் தி பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் இது ஒரு அமெரிக்கன் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் ஃபிலிம். வெஸ்பால் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஜாஸ் ஃப்ரைட்மன் இந்த படத்துக்கு ஸ்டோரி எழுதியிருக்காரு. இது 2017 ரிலீஸ் ஆன வார் ஃபார் தி பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் படத்தோட சீக்வல் தான். இந்த படத்துல ஓவன் டேக், ஃபேரியா ஆலன், கெவின் டியூரன், பீட்டர் மெக்கான், வில்லியம் ஹெச் மேசி லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. வார் ஃபார் தி பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் முடிஞ்சு 300 வருஷத்துக்கு அப்புறமா நடக்கிற ஸ்டோரி தான் இந்த ஃபிலிமோடது. அப்போ ஏப்ஸோட சிவிலைசேஷன் அதிகமாகிருச்சு. மனுஷங்களோட எண்ணிக்கை ரொம்பவே குறைஞ்சிருக்கு. கொஞ்சம் பேர் மட்டும் தான் உயிரோட இருக்காங்க. அப்போ ஒரு சின்ன ஏப் ஒரு பயணம் போகுது. அப்ப அதுங்களுக்குள்ளேயே நிறைய கேள்வி வருது, மனுஷங்களை பத்தியும் ஏப் பத்தியும். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதா இந்த பிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு ஆட்பால் என்டர்டைன்மெண்ட், ஜேசன் டி நெட் ப்ரொடக்ஷன்ஸ் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. 20th செஞ்சுரி ஸ்டுடியோஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. ட்ரெய்லர் சூப்பரா இருந்தது. நீங்க செக் பண்ணி பாருங்க. படம் பாப்போம் எப்படி இருக்க போகுதுன்னு. இப்போ இந்த பிலிம் May 10 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கு முன்னாடி வந்த பார்ட்ஸ் எதுவும் நீங்க பார்க்கலனாலும் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்த படத்தை தமிழ், தெலுங்கு, ஹிந்திலையும் டப் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. ரசவாதி இது ஒரு ரொமான்டிக் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தை சாந்திகுமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த பிலிம்ல அர்ஜுன் தாஸ், தானியா ரவிச்சந்திரன், சுஜித் சங்கர், ஜிஎம் சுந்தர், சுஜாதா, ரம்யா சுப்பிரமணியன், ரேஷ்மா வெங்கடேஷ், ரிஷிகாந்த், அருள் ஜோதி இவங்க எல்லாரும் ஒவ்வொரு கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. இந்த பிலிம்க்கு சினிமோட்டோகிராஃபி சரவணன் இளவரசு பண்ணியிருக்காரு. தமன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் விஜே சபு ஜோசப் பண்ணியிருக்காரு. டிஎன்ஏ மெக்கானிக் கம்பெனி இந்த ஃபிலிம்க்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இவர் தான் ஆல்ரெடி மௌனகுரு, மகாமுனி படம் எடுத்த டைரக்டர். ஒரு சித்தா டாக்டர் கொடைக்கானல்ல வாழ்ந்துட்டு இருக்கான். அவனுக்கு மறக்க முடியாத பாஸ்ட் அவன் வாழ்க்கையில ஒன்று இருக்கு. அப்போ ஐடில வேலை செய்யற ஒரு பொண்ணு அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு கொடைக்கானல்ல தங்குறா. இவங்க 2 பேத்துக்குள்ளேயும் பழக்கம் ஏற்படுது. அப்ப அங்க இருக்கிற ஒரு லோக்கல் போலீஸ் ஆஃபீஸர் கூட ப்ராப்ளமும் வருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. ட்ரெய்லர் சூப்பரா இருந்தது. நீங்க செக் பண்ணி பாருங்க. பாப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. இப்போ இந்த படம் May 10 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.